டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்களேன், எங்கள் மாடி தோட்டத்தில் ஜஸ்ட்னோ பறித்த மலர்கள் நண்பர்களே, இதாரு பாருங்களேன், இந்த அளவு மலர்கள் பறிச்சிக்க நண்பர்களே. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம், என்னன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மலர்களின் ராஜா ராணி என்று சொல்லப்படும் ரோஸ் நண்பர்களே. பாருங்கள், இப்போ வேரியஸ் கலர்ஸ், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரோஸஸ் இருக்குது நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாருங்களேன், ஆரஞ்சு கலர் ரோஸு, இது வந்து ரெட் கலர் ரோஸ் நண்பர்களே. ஆமாம், இது பிங்க் கலர் நண்பர்களே. அதுலேயே மல்லிகைப்பூ பாருங்களேன், எவ்வளோ மல்லிகைப்பூ இருக்குது பாருங்களேன். இதில் 3 or 4 வேறு கைண்ட்ஸ் ஆஃப் மல்லிகைப்பூ இருக்குது நண்பர்களே. ஊசி மல்லி இருக்குது, மதுரை மல்லி இருக்குது, குண்டு மல்லி இருக்குது, ஜாதிப்பூ இருக்குது நண்பர்களே, முல்லைப்பூவும் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் நண்பர்களே. அடுத்தாப்பில் வாடாமல்லி நண்பர்களே, இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது நண்பர்களே, ஒரு வாரம் ஆனால் அது வாட மாட்டேங்குது நண்பர்களே. அதனால தான் இதுக்கு பேரே வாடாமல்லி வச்சுருக்கேன் நான் நினச்சிறேன். ரைட் ஆர் நாட், ஐ டோன்ட் நோ. இது பாருங்கள், இங்கே எவ்வளோ பூக்கள் பாருங்கள், மலை மாதிரி இருக்குது பாருங்களேன். இதில் பல வகையான பூக்கள் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே, எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்களேன். அப்புறமேல இங்கே பாருங்களேன், ரெட் கலர் செம்பருத்தி நிறையா இருக்குது பாருங்களேன். இது எல்லோ கலர் செம்பருத்தி நண்பர்களே, இந்த பாருங்களேன், இது எல்லோ கலர் செம்பருத்தி நிறையா இருக்குது நண்பர்களே. இது பிங்க் கலர் பாருங்களேன். ஸோ செம்பருத்தி 4 கலர் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்களேன், குதிரப்பூ, இது ஒரு கலர் நண்பர்களே, இது ஒரு வகையான குதிரப்பூ நண்பர்களே. பாருங்களேன், எல்லாமே மாடி தோட்டத்துங்க நண்பர்களே. ஜஸ்ட் பறிச்சேன் இந்த மலர்கள்லாம். அப்புறம் முக்கியமாக இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு டெல். இது வந்து பசலைக்கீரை நண்பர்களே. இந்த பாருங்களேன், இந்த பசலைக்கீரையை ரொம்ப ரேரஸ்ட் ஐட்டம் நண்பர்களே. இதில் என்னன்னாக்க, எங்கள் ரிலேஷன் வீட்டில் வந்து ஒரு 4 அடி நண்பர்களே, 1 ஃபீட்டில் ஒரு 4 பிரான்ச் இது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் பிளான்ட் பண்ணி விட்டேன். அது பார்த்தாக்க இப்போ 40 அடி 50 அடி 100 அடிக்கு மேலே வளர்ந்துச்சு நண்பர்களே. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் ரிலேஷன் வந்திருக்காப்புல எங்கள் வீட்டுக்கு, அவங்களுக்கு கொடுத்து விட்டு, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதை அப்படி நட்டு வச்சா வந்துடும் நண்பர்களே. இதோட தன்மை நட்டு வச்சா வந்துடும். எங்கள் வீட்டுக்கே ரிலேஷன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணாப்புல. ஒன்றும் இல்லை, என்னுடைய வச்சினேன். ஆமாம் வந்திருக்காப்புல, அவங்களுக்கு இதை கொடுத்து விட போகிறேன். இதையும் அதே மாதிரி இன்னொரு கீரை நண்பர்களே, அது வந்து பசலைக்கீரை, வந்து பருப்பு கீரை நண்பர்களே. இதனுடைய குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதையும் அப்படி நட்டு வச்சா வந்துடும் நண்பர்களே. சும்மா இந்த கண்டார் பாருங்க, இந்த கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் நட்டு வச்சிருந்ததுன்னா அது பார்த்து கொடுத்து வந்து நண்பர்களே. இதனுடைய இது பருப்பு கீரை. ஆமாம் நண்பர்களே, அவர் தான் எங்கள் மச்சினே. ஆமாம், தே கம் டு சி மை கிராண்ட் டாட்டர் ஆக்சுவலி. ஆமாம், இதெல்லாம் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஆமாம் நண்பர்களே, இது வந்து வெள்ளரி விதை நண்பர்களே, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இது பின்பார் ஹெல்த் இருந்த இல்லைங்களா, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே. இதெல்லாம் போகணும்ல நண்பர்களே. பல வீடியோக்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நேற்று கூட வீடியோ போட்டுவிட்டேன் இதை பற்றி. ஓகே நண்பர்களே, இதெல்லாம் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு சின்ன மாடி தோட்டமோ எங்கெங்கே சான்சஸ் இருக்குதோ அங்கேயெல்லாம் தோட்டங்கள் அமைங்க. தரையில் இருந்தாலும் சரி, மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, டைம் பாஸு, எக்ஸசைஸு, ஒரு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வீக்கேன் கெட்டு. ஃப்ளவர்ஸ் பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்களேன். எல்லாமே சாமிக்கு தான் நண்பர்களே. இப்போ நாளைக்கு சாமிக்கு. ஆமாம், இந்த கீரை பாருங்கள், ஆர்கானிக் கீரை. ஆமாம், 2 கீரை இருக்குது நண்பர்களே. இதில் காலையில் ஏற்கனவே முருங்கைக்கீரை பறித்து சமைச்சாச்சு. இப்போ கொடுத்து விடுறதுக்காக பறிச்சுக்க நண்பர்களே. இந்த கீரையை இப்போ என்னுடைய மைத்தூருக்கு கொடுக்கறதுக்காண்டி இந்த இதை பறிச்சுக்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதை ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. நம்ம ஏரியா பாருங்களேன், இந்த பாருங்கள், நம்ம ஏரியா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது நண்பர்களே. எங்கே பார்த்தாலுமே பசுமையாக இருக்குது நண்பர்களே. அதுதான் இந்த ஏரியாவுடைய ஒரு முக்கியத்துவம் சொல்லி வச்சுருந்தேன். நேச்சுரல் ஏர் எங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், நம்மளை பார்த்தாலே பசுமையாக இருக்குங்க. பாருங்களேன், எங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், அப்படியே ஒரு ரவுண்டு வரேனே மைல்டா. அங்கே பாருங்களேன், மாமரம், வேப்ப மரம், இந்த அரைநெல்லி மரம், இந்த பாருங்க கருவேப்பிலை மரம், இந்த மாதிரி மரங்கள் தான் வீடை சுற்றி மரங்கள் தான் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இது வந்து நாங்கள் சும்மா ஒரு அளவுக்காக
இந்த தொட்டியை வச்சுருக்கோம். எங்களுடைய போட்டிக்கோ வச்சுருக்கோம். இங்கே லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று வச்சுருக்கோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இயற்கையை நேசிப்போம், நீண்ட நாட்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே. ஹாப்பி கார்டனிங். Please love the nature and plant the trees on roadside and also inside your house or in front of your house, wherever there is a possibility. Okay nandrule, thank you very much for watching. Happy gardening. Have a nice day.